ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ரவி ஆனந்தியை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரவியோட ஃபேஸ்லேயே ஒரு குத்து விட்டுருப்பான் ஆனந்தி. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் ரவி. சரி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கும்போது ரவி கண்ணை முழிச்சு ஆனந்தியை தான் பக்கத்தில் இழுத்துக்கிறான். அதாவது ரவி இவ்வளோ நேரம் வேணும்னே மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பான். இங்கே பாருடி, எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். நீ என் கிட்ட இருக்கும்போது என்னையும் மீறி நான் உன்னை ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். இப்போ உனக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அப்படியே ஆனந்தி கிட்ட வரான். இதை பார்த்துட்டு ஐயோ ஆளை விடுறா சாமின்னு அங்கேருந்து ஓடிடுறா ஆனந்தி. நேராக ஒரு கோயிலுக்கு போகிறா. நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறா. காலையில் எழுந்திரிச்சு அச்சோ நேற்று நம்ம அவனை அப்படியே அடிச்சிருக்கவே கூடாது, முதல்ல ஒரு பதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படி அவங்க கூட தான் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும்னு நேராக வீட்டுக்கு வரா. ஆனால் ரவி ஜிம்முக்கு போயிருப்பான். இங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு வரா. ரவியும் காலேஜுக்கு வரான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான். அந்த டைமில் அவனால் சாரி கேட்க முடியல. கொஞ்ச நேரம் கழித்து ரவி தனியாக நிற்கிறான். சாரி கேட்கலான்னு போகும்போது ஆனந்தியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் இங்கே நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்க, வா வா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அட பாவி, இவ்வளோ கிட்டே இருந்து நம்மளால் சாரி கூட கேட்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் ஆனந்தி. லன்ச் டைமும் வருது. சரி சாரி கேட்கலான்னு ரவியை பார்க்க போனால் ஒரு பொண்ணுங்க கூட்டமே அவனை சுற்றி உட்காந்துருக்கு. டேய் எப்போவுமே இப்படி படையோடு உட்காந்துருக்கீடா, நான் எப்படா உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறதுன்னு மறுபடியும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் ஆனந்தி. இப்படி பல தடவை ட்ரை பண்ணி ஒரு டைம் கூட ஆனந்தியால் சாரி கேட்க முடியல. இதை நினச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும் போது ஆனந்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வரா. நான் உன்னை காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்தே அன்லக்கி தான் அப்படின்னு தன்னை பற்றி முதலாக இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறா ஆனந்தி. இதை கேட்டு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு ஆனந்தி கேட்க, லூசாடி நீ, லக்கு அன்லக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதாவது லக்கியான விஷயங்கள் அன்லக்கியான விஷயங்கள் ரெண்டுமே நடக்கும். அது நம்ம மைண்டு எதை வச்சு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சியா இன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ சோகமாக இருந்தேன், வா போகலாம் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறா அவளோட ஃப்ரெண்டு. காலேஜும் முடியுது. அந்த டைமில் ரவி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வெண்டிங் மிஷினுக்கு போகிறான். அங்கே ஒரு பாட்டில் ஜூஸுக்கு அவன் காயின் போட்டால் 2 பாட்டிலாக வந்து விழுது. உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, பாத்தியாடா உன் லக்க, நீ எப்போ ஒரு பாட்டில் ஜூஸ் எடுக்க காயின்ஸ் போட்டாலும் உனக்கு மட்டும் 2 பாட்டிலாக விழுது, நீ அவ்வளோ லக்கியான ஆள் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஆனந்தி, பாரு அவனுக்கு எவ்வளோ லக்கு, அதனால தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கான். அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் அவன் ஹாப்பியாக வச்சுக்கிறான். நம்மளும் இந்த மாதிரி லக்கியான ஒருத்தராக இருந்திருந்தா கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் ரவி போகும்போது அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட போய், இந்த மாதிரி எங்களுக்கு அந்த 2 டிக்கெட்ஸ் வாங்கி கொடு, உன்னால் தான் வாங்கி தர முடியும், ஏன்னா எங்களாலலாம் யாராலையும் வாங்க முடியாது, நீ நினச்சா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ரவி, என்னால் உங்களுக்கு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை கூட பண்ண முடியா அப்படின்னு அந்த பசங்க கேட்க, நான் வாங்கி தர டிக்கெட்டில் நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் அதை பிளாக்ல விற்று சம்பாதிக்கிறீங்க, இதுக்காகலாம் என்னால் டிக்கெட் வாங்கி தர முடியாது அப்படின்னு ரவி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த 2 பசங்களும் கோபத்தில் போயிடுறாங்க. இதையும் ஆனந்தி தூரத்துலேருந்து பார்க்குறா. பாரு ரவி எவ்வளோ மெச்சூராக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், யாருக்கிட்டையும் எந்த பதிலையும் ரொம்ப நேர்மையாக பேச பார்த்து சொல்கிறான். அவனோட லக்கால சந்தோஷமாக இல்லை, அவனோட இந்த கேரக்டர்னால தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் எல்லாரையும் நல்லாவும் பார்த்துக்கிறான். நிஜமாவே அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு அவளுக்கு அவன் பண்ண எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா. அந்த பெண் குயின் பொம்மை வாங்கி கொடுத்தது, அந்த டால்ஃபின் ஷோ அக்வாரியமில் போய் பார்த்தது, 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவன் கூட யார் பழகுனாலுமே அவங்களையே அறியாமல் கண்டிப்பாக இவன் மேலே லவ்வில் விழுந்துடுவாங்க அப்படின்னு ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. சரின்னு ஆனந்தி அங்கேருந்து கிளம்புறா. அப்போது ஏற்கனவே அந்த டிக்கெட் கேட்ட 2 பசங்களும் ஒரு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை இவன் கேட்க ஆரம்பிக்கிறா. அதில் ஒரு பையன் சொல்கிறான், என்னடா இவன் நமக்கு டிக்கெட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அவன்லாம் ஒரு ஆள், அதுக்காக அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு பையன் சொல்கிறான். இவன் கூடலாம் நீ எப்படிடா ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு அந்த இன்னொரு பையன் கேட்க, யார் தான் இவனுக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், இவனோட லக்கை வச்சு இவனை யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் இவனுக்கு ஃப்ரெண்டாகவே இருக்கேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறான். இதை கேட்குற ஆனந்திக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே அந்த 2 பசங்க முன்னாடியும் வர்றா. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை இப்படி ஏமாத்திட்டு இருப்பீங்க, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா,
அவங்கிட்ட எவ்வளவோ நல்ல கேரக்டர் இருக்கு, ஆனா அவனோட லக்கு தான் உங்களுக்குலாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஆனந்தி கோவத்துல திட்டுறா. அந்த பசங்களும் அதெல்லாம் கேட்க நீ யாருடி அப்படின்னு ஆனந்தி கிட்ட சண்டைக்கு வராங்க. இப்படி சண்டை பெருசாகுது. ஒரு கட்டத்துல கோவத்துல ஒரு பையனை ஆனந்தி ஓங்கி ஒரு அறையும் அரைஞ்சிடுறா. உடனே அந்த பசங்களும் ஆனந்தியை கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்த ஆனந்தி எந்திக்கவே முடியல அவளால. ஏன்னா அவளோட மனசு ஃபுல்லா இந்த பசங்க எப்படி அவங்களோட தேவைக்காக ரவி கிட்ட பழகுறாங்களோ அதே மாதிரி தானே நம்மளும் ரவி கிட்ட நம்மளோட பேட் லக்கை போக்குறதுக்காக பழகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா அந்த பசங்களுக்கும் நம்மளுக்கும் என்னதான் வித்தியாசம்? நம்ம இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக ரவி கிட்ட நடந்துட்டு இருக்கோமே. நான் ரவிக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் ரவிக்கு துரோகம் பண்ணவே முடியாது. இப்படி ஃபீல் பண்ணி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறான் ஆனந்தி. ஆனால் இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த காலேஜில் உள்ள பசங்க எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ரவியும் நின்று பார்த்துட்டு இருக்கான். இதையும் ஆனந்தி கவனிச்சிடுறா. உடனே ஆனந்தி எந்திரிச்சு நிற்க மறுபடியும் அந்த பசங்க வேகமாக அவளை தள்ளிவிட பார்க்கும்போது வேகமாக ஓடி வந்து ரவி அவளை பிடிச்சி தாங்கி நிற்கிறான். அந்த பசங்களை திட்டி அனுப்பி விட்டுட்டு நேராக ஆனந்தியை கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறான். ஆனால் ஆனந்தியால் ரவியோட ஃபேஸை பார்த்து பேசவே முடியல. அவள் அமைதியாக உட்காந்துருக்கா. உடனே ரவி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு ஆனந்தி கேட்க, எனக்காக அந்த பசங்க கிட்ட நீ சண்டை போடலை, இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு ரவி சொல்கிறான். இப்போ கூட இவன் இவ்வளோ வெகுளியாக பேசுகிறானே அப்படின்னு ஆனந்தி தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தது என்னோட பேட் லக்கை போக்கிக்க தான். அந்த பசங்களை மாதிரி என்னோட தேவைக்காக தான் நானும் உங்ககிட்ட பழகினேன். நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணல. முதல் முறையாக அவங்ககிட்ட நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமா அப்படின்னு கேட்டது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு நினச்சி தான் கேட்டேன். ஆனால் அதை நீ லவ்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் நான் எங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சி அதை அப்படியே மறைச்சிட்டேன். ஒரு வகையில் பார்த்தா அந்த பசங்களை மாதிரி நானும் உன்னை யூஸ் தான் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஆனந்தி அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறா. உடனே ஏய் நில்லு அப்படின்னு ரவி சொல்ல அதை காதில் கூட வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறா ஆனந்தி. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.